ரோயல் கல்லூரியின் தமிழ் நாடக மன்றத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள அன்மாஸ் நிகழ்ச்சியை பார்வையிடும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். அவ்வாறே இன்றைய நேர்காணலின் ஊடாக நாங்கள் எதனை கலந்துரையாட போகிறோம், இன்றைய இலங்கையில் நாடகத்துறையினுடைய வளர்ச்சி மற்றும் நாடகத்துறை பாங்கு எவ்வாறு காணப்படுகின்ற கலந்துரையாடல் தான் நாங்கள் ஈடுபட போகிறோம். அவ்வாறே இன்றைய கலந்துரையாடலில் எங்களுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்றார் கலைச்செல்வன் ஐயா. வணக்கம் ஐயாவை பற்றி கூற வேண்டும் என்றால், இன்றும் இலங்கை நாடகத்துறைக்கு ஒரு நாடக பிரதி எவ்வாறு உருவாக வேண்டும், இன்றும் அவங்களுடைய நாடக அமைப்பானது எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பதை வெறுமனே வாக்குகளால் மட்டும் இல்லாமல் எழுத்தினூடாகவும் நூல்களினூடாகவும் பரப்பிக் கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு கடமையை எங்களுக்கு ஆற்றி வருகின்ற. அவ்வாறே நேரடியாக எங்களுடைய நேர்காணலுடைய சென்று விடுவோம். உங்களுடைய கலைப்பயணம் ஆரம்பித்த பின்னணியை பற்றி ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கூற முடியுமா? என்னுடைய கலைப்பயணம் சொன்னா அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி. நான் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்க போது நாடகம் நடிக்கணும், நாடக நடிகனா வரணும், எழுத்தாளனா வரணும், டைரக்டர் அப்படிதான் நான் நினைக்கவே இல்லை. ஆனா இன்னொரு விசேஷம் என்னன்னா, 1942 கொழும்புல பெரிய ஒரு கலைஞனா இருந்தது எங்க அப்பா. அந்த டைம்ல இவர் எல்லா நாடகங்களையும் ராஜா பாட் வேஷம்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ சொல்றது அந்த காலத்துல ராஜா பாட். அப்படி மனோரஞ்சித கானசபா என்ற ஒரு கலைக்கூடம் இருந்தது. அது கலைஞர்களை நிறைய உருவாக்கி, அந்த கலைக்கூடத்துல எங்க அப்பா ராஜா பாட் வேஷம் போட்டு நடிச்சுட்டு இருந்தார். அதே மாதிரி ஜனரஞ்சக எழுத்தாளர் முடிவானுடைய சித்தப்பா முறையான சேண்டோ முருகேஷ் அவர்கள் வில்லன் பாத்திரத்தை செய்திருந்தார். இப்படிலாம் செய்தும் கூட எனக்கு அந்த உணர்வு இருக்கவே இல்லை, நாடகம் நடிக்கணும் போகணும் அப்படின்ற உணர்வே இருக்காது. ஆனா இந்த இந்தியாவில இருந்து யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளைன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பம்மல் சம்பந்தம் முதலியார், சங்கரதாஸ் சுவாமிகள் போன்றவரோட அந்த வழிவந்த ஒரு கலைஞர் தான் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை. அவர்களுடைய ஒரு சீடர் தான் சொல்லுவாங்க. அவருடைய சீடரான எம்.என். ராஜரத்ன பிள்ளை என்பவர் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தார். வந்துட்டு அரு ராமநாதன் என்கின்ற ஒரு நாவலாசிரியர் எழுதிய எழுத்தாளன் காதலி, அசோகன் காதலி என்ற நாவலை தழுவி இளவரசன் என்ற பெயரில் ஒரு நாடகத்தை எழுதினார். அதனுடைய நாடக பிரதி இப்ப மாதிரி கம்ப்யூட்டர்லாம் அந்த டைம்ல கிடைக்கிறது இல்லை. நல்லா கையெழுத்து நல்ல அழகா எழுதுறவங்களை பார்த்து அதை டைப் பண்ண வர சொல்லி பார்த்து அந்த பிரதிகளை பிரிச்சு அப்படிதான் கொடுக்குறது. அப்ப என்னுடைய கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டிய எல்லாரும் சொல்லி என்கிட்ட கூட அந்த பிரதி எழுத கொடுத்தாங்க. அதை எழுதி கொண்டு போய் கொடுக்கணும்னு அவர் பார்த்துட்டு அப்படியே அசந்து போயிட்டு, தம்பி நீங்க நடிச்சா என்னண்டார்? ஐயோ எனக்கு நடிக்க தெரியாது சார். அப்படியா, நான் பரவாயில்ல நான் சொல்லி கொடுக்குறேன் நீ நடிங்க அப்படின்னு அவருடைய வற்புறுத்தலுக்காக நடிச்சேன். அப்படி நடிக்க ஆரம்பிச்சதான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்துருக்கு. அப்படி பார்க்க போனா என் கையெழுத்து என் தலையெழுத்தை மாத்திருக்கு. ஐயா, இன்றைய காலத்துல மேலத்திய நாடகங்கள் பற்றி இன்றைய மக்களுடைய அபிப்பிராயத்தை பத்தி நீங்க மேலத்திய நாடகங்களை பத்தி மக்களுடைய அபிப்பிராயம் சொன்னாக்கா, மக்களுக்கு மேலத்திய நாடகம் பத்தி எந்த அறிவுமே கிடையாது. ஏன்னு சொன்னா மேலத்திய நாடகங்களை நம்ம மக்கள் பார்க்கிற வாய்ப்பு இல்லை, குறைவு. ஆகவே அவங்களோட அபிப்பிராயம் எங்க வரும்? வராது. ஆகவே மேலத்திய நாடகங்களை பற்றிய எங்க மக்களுடைய அறிவோ சிந்தனையோ அது அவ்வளவு தூரம் ஒரு விசாலமானதாகவோ அல்லது விலாசம் உள்ளதாகவோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றும் எங்களுடைய இலங்கை நாட்டிற்கு இங்கே நாடகத்துறை எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த மேடை நாடகம் என்பதை பாரம்பரிய ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. அதாவது எங்களுக்கு என்ற ஒரு தனிப்பாணி இருக்கும். அந்த ஒரு சுதேசத்தன்மையை கொண்டு எங்களுடைய மேடை நாடகங்களை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். எங்களுடைய மக்கள் இன்றளவிலும் மேடை நாடகங்களுடைய அவர்களுடைய கருத்து கணிப்பானது எவ்வாறு இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? அதாவது மேடை நாடகத்தை பற்றி இப்ப இருக்க மக்களுடைய கருத்து கணிப்பு எப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல நாடகங்களை பார்த்தோம்னு சொன்னா, நாடகங்கள்ல இருந்துதான் சினிமா உருவாச்சு. அந்த கால சினிமா எல்லாம் நாடகம் மாதிரி இருந்ததே தவிர சினிமாவா இருக்க. இப்போதான் சினிமாவா வந்துகிட்டு இருக்கு. இப்போ சினிமாவை பார்த்துட்டு நாடகம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இந்த நாடக நிலைக்கும் இந்த நாடக நிலைக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மட்டுமல்லாமல் இப்போது நவீன நாடகம் என்று ஒன்று வந்ததற்கு பின்னால் உலக அளவில் அதற்கு ஒரு செல்நெறி இருக்கிறது, ஒரு தியரி இருக்கிறது. அந்த தியரி மிச்சம் பேருக்கு தெரிகிறது இல்லை. மிச்சம் பேர் என்னன்னா பார்த்துட்டு சொன்னா ஒரு நாடகத்தை பார்த்தா சினிமா பார்த்த மாதிரி பார்க்கணும்னு தான் நினைக்கிறாங்க. மக்களுடைய ரசனை அந்த அளவுக்கு போய்கிட்டு.
ஐயா, அதிலும் பார்க்க இந்த ஒரு கலையானது ஒருவனுக்கு கற்றுக் கொடுக்கும் விடயத்தை விட அந்த கலையினுடைய உருவாக்கமே எங்களுக்கு பல விடயங்களை கற்றுக் கொடுக்கும். அவ்வாறு ஒரு நாடகத்தினுடைய உருவாக்க பின்னணி எங்களுக்கு எவ்வாறான அனுபவங்களை அளிக்கும் என்று நீங்க கூறுவீங்க? நாடகத்தின் உருவாக்க பின்னணி எங்களுக்கு நீங்க குறிப்பிடுறது யாருன்னு எனக்கு விளங்க இல்ல. இப்ப சாதாரணமாக இப்ப இன்றைய காலத்திலும் ஒரு சில இளைஞர்கள் நாங்கள் நாடகங்களை உருவாக்குகின்றோம். அன்றைய காலத்தில் நீங்கள் உருவாக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு பின்னணி இருந்து அதுல இருந்து நாங்கள் பல்வேறு சுவாரஸ்யமான அனுபவங்கள். உருவாக்குற பின்னணி எப்படின்னு சொன்னா, நாங்க நாடகம் செய்யப்படுற ஆரம்ப காலத்துல எல்லாம் பெரும்பாலான தமிழ் நாடகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வந்த நாடக பிரதிகள் தான் வந்துருச்சு. நச்சுக்கோப்பை, இரத்த கண்ணீர், பரபிரமம், மணிமகுடம், தூக்கு மேடை, இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களின் நாடகங்கள் தான் நாடக பிரதிகளாக வந்தது. பெரும்பாலும் அதையொட்டிய நாடகங்களே இங்கேயும் கலைஞர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அதே போன்று நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பின்னால் நாடகம் என்பது இப்படி ஒரு அடுக்குமொழியிலோ அல்லது இந்த மாதிரி ஒரு வீணான கற்பனை கதைகளிலோ அல்ல. நாடகம் என்பது நாட்டின் அகமே நாடகம் என்று சொல்ல வந்தால் அது நாட்டின் அகத்தை பிரதிபலிக்க வேண்டும். நாட்டின் அகத்தை பிரதிபலிப்பதாக இருந்தால் மக்களின் வாழ்க்கையை பேசுவதாக இருக்க வேண்டும். இது மக்களின் வாழ்க்கையை பேசுவதாக அந்த நாடகங்கள் இருக்கவில்லை. அது ஏதோ ஒரு கற்பனை உலகில் ஏதோ நம்ம பண்ண ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி வளைச்சு போய்கிட்டு அப்படி வந்துட்டு இருக்க வர இல்லை. இதை நாங்கள் பார்த்துக்கின்ற போது சிங்கள நாடக அரங்கை நோக்கி நாங்கள் போயிருக்கிறோம். சிங்கள நாடக அரங்கை நோக்கி போயிருக்கின்ற போது அவர்கள் யதார்த்தமான நாடகங்களை செய்வதில் முன்னின்றார்கள். அந்த யதார்த்தமான நாடகங்கள் தான் மக்களின் வாழ்க்கையை சரியாக பிரதிபலிக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் வந்தது. அதற்கு பின்னால் உலக நாடகங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இப்போது ஷேக்ஸ்பியர் நாடகங்களை பார்த்தா கூட அப்படித்தான் வெறும் காவியங்களாகவும் இருந்ததை தவிர மக்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற நாடகங்களாக இருக்கிறது. ஆனால் இப்போதுதான் ஒரு முறை வந்திருக்கிறது. ஷேக்ஸ்பியர் நாடகங்களின் கருவூலங்களை எடுத்துக்கொண்டு அதை இப்போது எங்கள் நாட்டு சூழலுக்குள்ள பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு மாற்றும் ஒரு சூழ்நிலை இப்போது உண்டாகிறது. மிகவும் ஒரு கருத்து மிக்க ஒரு விடயம் ஐயா. அதாவது இன்றும் நாங்கள் அதனை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய நாட்டின் அகத்தின் நிலைமை, அதாவது இன்றைய நாட்டு மக்களுடைய நிலவரத்தையும் கொண்டு அந்த கதைக்களத்தை அமைத்து அந்த நாடக பாணியை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான கருத்தை ஐயா கூறிக்கின்றார். அவ்வாறே ஐயா, இன்றும் இப்ப நீங்கள் அன்றைய காலத்திலிருந்து நாடகத்துறையில் பல்வேறுபட்ட அனுபவங்களை பெற்றிருப்பீங்க. நிச்சயமா அங்கே ஒரு சுவாரஸ்யமான நிலைமைகளும் இருந்திருக்கு. அதாவது நீங்கள் இன்றும் நான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை நினைத்து அதன் ஊடாக நான் பல விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கேன். இந்த அந்த சம்பவம் எனக்கு மேலும் சுவாரஸ்யமாக காணப்பட்டது. அவ்வாறான ஒரு சில சம்பவங்களை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும். அதாவது 1969ஆம் ஆண்டு தினகரன் பத்திரிகையால ஒரு நாடக விழா நடந்தது. அதுதான் இலங்கையில் நடைபெற்ற ஒரு தேசிய நாடக விழாவாக அமைந்தது தினகரன் நாடக விழா. இந்த நாடக விழாவுக்கு பிரதிகளை கோரியிருந்தார். எல்லோரும் பிரதிகள் அனுப்பிய பின்னால் அதில் 7 பிரதிகள் தெரிவு செய்யப்பட்டது. அந்த 7 பிரதிகளை தினகரன் பத்திரிகைகளை பிரசுரித்தார்கள். அந்த 7 பிரதிகளில் என்னுடைய பிரதியும் ஒன்று மனித தர்மம். இது அந்த நூல் வடிவில் கூட வந்திருக்கிறது. இந்த மனித தர்மம் என்கின்ற இது இந்த நாடகத்தை நான் அனுப்பினேன். 7 நாடகங்கள் பிரசுரிப்பதை நாள்தோறும் வாசித்து பார்க்கின்ற போது எனக்கு மனதிலே ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. 6 நாடகங்களும் என் நாடகத்தில் கிட்ட நிற்க முடியாது. இந்த கதை அப்படிப்பட்ட கதை. ஆகவே இந்த கதைக்கான பரிசு எனக்கு நிச்சயம் கிடைக்கும் நம்பிட்டு. ஆனா இப்போ நாடகம் எல்லாம் நடந்து முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பரிசளிப்பு விழா ராமகிருஷ்ணா மிஷன் மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழகத்தின் பிரபல நடிகை சௌகார் ஜானகி அவர்கள் பரிசு வழங்குவதற்கு வந்திருந்தார்கள். கலையரசு சொர்ணலிங்கம் ஐயா அவர்கள் அந்த விழாவுக்கு பிரதம அதிதியாக வந்திருந்தார்கள். வந்த உடனே எல்லாம் சொல்லிக்கொண்டு வந்திருந்த பொழுது சிறந்த நாடகாசிரியர் என்று சொல்லி வேறொருவரின் பெயரை சொல்லிவிட்டார். எனக்கு அப்படியே தூக்கி நான் வானத்துக்கு எகிரி போய் கீழே வந்து விழுந்த மாதிரி ஆயிட்டு. அப்படி என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு பிறகு அதற்கு பிறகு சொல்லுகின்ற 7 விருதுகள் இந்த மனித தர்மத்தை கிடைத்தது. நான் எதிர்பார்த்த விருது மட்டும் கிடைக்கிறது. இது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தாலும் அதற்காக நான் துவண்டு போய்விடுவேன். ஏன் இப்படி செய்தார்கள் என்று கேட்டபோது அதில் ஒரு சில நடுவர்கள் சொன்ன கருத்தை இப்போது நான் நான் அவர்களை மட்டம் தட்டவோ அல்லது தரக்குறைவா சொல்லவோ நான் விரும்பவில்லை. அது அவர்களுடைய கருத்து கணிப்பின்படி அப்படி இருந்துவிட்டது. சொல்லிட்டு விட்டுட்டாங்க. விட்ட உடனே நான் பேசாமல் இருந்து விட்டேன். 69ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த நாடகம் 2009ஆம் ஆண்டு நூல் வடிவில் வந்தவுடன்
சாகித்ய மண்டல பரிசுக்கு இதை அனுப்புகிறேன். சிறந்த நாடக இலக்கியம் என்று பரிசு கொடுக்கிறார். அன்று சிறந்த நாடகம் எழுதியவருக்கு 300 ரூபாய் பரிசு, இப்போ சிறந்த நாடக இலக்கியத்திற்கு 55,000 ரூபாய் பரிசு. ஆகவே இதிலிருந்து தம்பி கோபி ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் விதைப்பது நம்பிக்கையானால் அறுவடை நல்லதாகவே இருக்கும். என்ன சொல்றீங்க? நிச்சயமாக கேட்க நினைக்கிறேன். ஆமையா, அதோடு நீங்கள் அந்த அருமையான ஒரு விடயத்தை கூறினீர்கள். அதாவது உங்களுக்கு அந்த கிடைக்க இருக்கின்ற பரிதை நீங்க விட்டாலும் அந்த மற்ற கதாபாத்திரங்கள் ஊடாக கிடைக்கப்பட்ட பரிசுகள் அனைத்துமே உங்களுடைய ஆக்கத்தை மேலும் அது மெழுகு, அதாவது உங்களுடைய ஆக்கத்தை மேலும் அது ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று நீங்க பயனடைகின்றீர்கள். சிறந்த டைரக்டர் எனக்கு தான் கொடுத்தான். டைரக்டரா நான் தான் வந்தேன். சிறந்த நடிகை எல்லாமே ஓட்டு அடிச்சது. அதன் பிறகு இன்னொரு வேலை நடந்தது. 1975ஆம் ஆண்டு இலங்கை கலாசார அமைச்சின் கீழ் இயங்கும் கலாசார திணைக்களத்தின் கீழ் தேசிய நாடக விழா நடத்தினார். அதற்கும் ஒரு நாடகம் ஒன்று எழுதியிருந்தது. அது சிறுக்கியும் குறுக்கியும். அப்போ உடனே அந்த நாடகத்தில் நான் நினைச்சுக்கிட்டே இருந்த பிரதி எனக்கு தான், இந்த பிரதி கிட்ட நிற்காது, அதற்கு பிரதி கிடைக்கும். வேற வேற பரிசுகள் கிடைச்சிட்டு போயிடுச்சு. இந்த பிரதியில நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த காலகட்டத்துல 72ஆம் ஆண்டில் தோற்றங்களை எல்லாம் அரசாங்கம் தேசியமயமாக்கிய இந்த நாடகத்துல தோட்டங்கள்ல இருந்த தொழிலாளர்கள் பலவந்தமாக பிற இனத்தவர்களால், பெரும்பான்மை இனத்தவர்களால் அவர்களை பலாத்காரமாக லொரிகளிலே ஏற்றி கொண்டு வந்து நுவரேலியாட்டன் போன்ற வீதிகளிலே விட்டு விட்டார். இவர்கள் இருக்க இடமில்லாமல், தங்குவதற்கும் இடமில்லாமல், தாயும் பிள்ளையும் பருவமடைந்த பெண்களுமாக திடீர் பரிதவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு ஜோடி, புதிதாக கல்யாணம் கட்டிய ஜோடி கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கியது. இங்கே வந்ததுக்கு பிறகு மலைநாட்டிலே வாழ்ந்த அந்த ஒரு இனம், மலைநாட்டு தொழிலாளர் மக்கள் கொழும்பில் வந்த பிறகு கொழும்பு சூழலே எப்படி அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பதை சொல்லியிருந்தது. உடனே இதை நாடகத்தை இங்கு நாடகம் நடத்துவதாக இருந்தால் அதற்கு தணிக்கை சபையின் அங்கீகாரம் பெற வேண்டும். அப்படி அங்கீகாரம் பெறுவதற்கு அனுப்பிய நேரத்தில் அந்த நாடகத்தை தடை செய்து விட்டார். ஏன் என்று கேட்டேன். இது தேசியமய கொள்கைக்கு எதிரான நாடகம் என்று சொன்னார். நான் சொன்னேன், இல்லை, தேசியமய கொள்கை சரியான முறையில் அமுல் நடத்தப்படாததின் விளைவே இந்த நாடகம். உடனே அதுக்கு பிறகு என்னன்னா ஏ சர்டிபிகேட்டை கொடுத்து போட்டார். இப்படி அதுலையும் தோல்வி. அதற்கு பிறகு நாடக விழாக்களிலே பங்கெடுத்துக் கொள்வதில்லை என்ற தீர்மானத்திற்கு வந்ததுக்கு பின்னால இப்ப காலங்கள் எல்லாம் மாறி இப்ப ஆட்கள் எல்லாம் மாறிட்டாங்க. இருந்த நிர்வாகிகள் எல்லாம் போய் புதிய புதிய நிர்வாகிகள் வரும். நான் பார்த்து எப்பயாவது ஏதாவது நல்லது நடக்கும் நினைச்சு 95ஆம் ஆண்டு கலாசார திணைக்களத்தின் நாடக விழாவுக்கு ஒரு நாடகத்தை அனுப்பி, அது நாடகம் தான் ஒரு கலைஞனின் கதை. இதுதான் அந்த நாடகம், கலைஞனின் கதை. இந்த நாடகத்துல வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு கலைஞனா வர்றோம். இந்த புத்தகத்தை படிச்சுன்னா வர்ற எண்ணத்தையும் விட்டுறோம். ஒரு இந்த இலங்கை நாடகத்துறையில் ஒரு கலைஞனா வந்து அதுல ஒரு சாதனை செஞ்சு விடிய வரணும்னு சொன்னா அவன் வாழ்க்கையில படாத துன்பமெல்லாம் பட்டையாகும். அப்படி ஒரு கலைஞனும் ஒரு நடிகையை பற்றிய கதை. அந்த நடிகன் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து கடைசியில் செத்து போறாரு. கலா ஜோதி பேரெல்லாம் வாங்கி செத்து போறாரு. ஆனா வாழ்ற காலகட்டத்துல இந்த நாடோ, மக்களோ, சமுதாயம், சமூகமோ, அரசாங்கமோ எதுவுமே செய்யும். அப்படி போறாரு. போனதுக்கு பின்னால அவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடி அவருக்கு சிலை வைக்க போறான். போனோன்னா அவர் மனைவி வந்து பேசுறாங்க. சிலையை திறந்து வைக்க மனைவி சொல்றான், நான் 2 வார்த்தை பேசணுமா, சொல்லுங்க அப்படின்றாங்க. என்னன்னு கேட்க, வாழ்ற போது கலைஞர்களை வாழ வைக்க தவறிவிட்டது சமூகமும் மக்களும் அரசாங்கம். சரியா? இனிமையாவது கலைஞர்களை வாழ்ற காலத்திலேயே வாழ்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு. அப்படி இல்லைன்னா இந்த மேடையே வாடையாகி. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கும் கிடைக்கும். என்னடா அப்புறம் 2011ஆம் ஆண்டு சாகித்ய விழாவுக்கு புக்கா போடுறேன், சிறந்த நாடக இலக்கியம்னு பரிசு கொடுக்குறாங்க. இப்படிதான்
வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு தோல்விகளும் பின்னால் ஒரு வெற்றியையே கொடுத்திருக்கிறது. ஆகவே தோல்விகளை கண்டு துவண்டு விடக்கூடாது. அதுதான் நான் இப்போது இருக்கிற இளம் தலைமுறைக்கு சொல்வது. தோல்விகள் வெற்றிகள் இல்லை, தோல்விகள் தான் உங்க வெற்றிக்கான படி. வெற்றி தோல்விக்கான படிதான். வேற நன்றி ஐயா, அதுவும் அருமையான ஒரு பதிவினை மேற்கொண்டிருந்தீர்கள். அதாவது அந்த துறையின் போது சவால்கள் ஏற்படுகின்றது என்று கூறுகிறீர்கள். இந்த சவால்கள் தடைகளாகவும் இருக்கலாம். நிச்சயமா நீங்கள் அந்த தடைகளை முறியடித்திருக்கிறீர்கள். அவற்றை பற்றி ஒரு விளக்கத்தை நாங்கள் அளிக்க முடியும். அதாவது எதிர்காலத்திலும் கூட இந்த ஒரு இளைஞராக நாடகத்துறை நுழைந்து விட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு சவால்கள் இருக்கத்தான் போயிடும். ஆனா அதை எவ்வாறு நீங்கள் வெற்றிகரமாக எதிர்கொண்டீர்கள் என்று கூறுகிறீர்கள்? இப்போ சவால்களை முறியடிக்கிறேன்னு சொன்னா, தோல்வியை நான் கண்ட உடனே அந்த தோல்வி அவங்க ஒரு நாடகம் நடக்குது, அது போட்டி நடக்குது, அந்த ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ஜட்மெண்ட்டுக்கு மீறி நடுவர்கள்ட்ட தீர்ப்பு மீறி எதுவும் செய்ய முடியாத நிலைமை வந்தனா இவங்க ஒன்றும் அந்த சவாலை பெரிய போராட்டம் நடத்தியோ அல்லது வேற எங்கேயும் போய் நின்று நம்ம பெரிய போராட்டம் நடத்தி கொடி பிடிச்சு நம்ம சாதிக்கிறாருன்னா அது சாதிக்க முடியாது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதை விட பார்ப்போம், இப்ப இதுக்கு மேல இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கணுமே தவிர, சரியா இது போதும் அப்படின்னு நம்ம ஒதுங்கிருக்கணும். உன்னை மட்டும் வஞ்சிக்கிறோம். எங்கள் திறமையை தீர்மானிப்பது பரிசுகள் அல்ல, எங்கள் திறமையை தீர்மானிப்பது பத்திரிகைகளும் அல்ல, எங்கள் திறமையை தீர்மானிப்பது மக்களும் அல்ல, காலம்தான் அதை தீர்மானிக்கும். அதோடு இந்த நாடகத்துறைக்கும் காலத்திற்கும் மிகவும் ஒரு நெருங்கிய ஒரு பண்பு காரணம். அதாவது மக்களுடைய ரசனை தான் எங்களுடைய நாடு. அதாவது இந்த ரசனையானது காலத்துக்கு ஏற்றவாறு மாறுபடக்கூடியது. அதாவது அன்றைய காலத்து மக்களுடைய ரசனைக்கும் காணிக்கூடிய நாடகங்களுக்கும் இன்றைய கால நாடகங்களுக்குமே மேலோங்கிய ஒரு வித்தியாசமானது காணப்படுகிறது. இப்பேற்பட்ட வித்தியாசத்தை பற்றி உங்களோட கருத்து? அதாவது மக்கள் ரசனைக்கு மாறுபட்ட மாதிரி நாடகம் மாறுபடும். அப்படி யாராவது சொல்றாங்கன்னா அது ஒரு தவறான அபிப்பிராயம். அந்த காலத்துல செய்த நாடகங்களை மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க, இந்த காலத்துல செய்த நாடகத்தை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. மக்கள் விரும்புற ரசனைக்கு ஏற்ற மாதிரி நாடகம் செய்யணும்னா இப்ப எல்லாம் சினிமாவை பார்த்துட்டு சினிமா மாதிரி நாடகம் இருப்பாங்க. அப்ப அது நாடகமா இருக்காது, சினிமா நாடகமாயிடும் இல்லைங்களா? ஆகவே மக்களுடைய ரசனைக்கு நாங்க செய்ய முடியாது. இந்த நாடக தியரி செல்நறி எதுவோ அந்த இதிலே தான் பயணிக்க முடியும். சரியா? கப்பல் கடல்ல தான் போகும், நமது இந்த கார் பஸ் இந்த வண்டிகள்ல தரையில தான் போக முடியும், விமானம் ஆகாயத்தை தான் பறக்க முடியும். காரு விமானத்தை மாதிரி வானத்துல பறக்க நினைச்சா இயலாது, விமானம் கப்பலை மாதிரி கடல்ல போகலாமான்னு நினைச்சா முடியாது. இது அதற்குள்ள தனித்தன்மையை பேணிட்டு அந்த ரூட்டே தான் நாங்க போவோம். அதிலும் ஒரு முக்கியமான விடயம், இன்றைய காலத்திலும் ஒரு சில மாணவர்களாலும் நாடகங்கள் மேற்கொள்ளப்படும். உதாரணத்துக்கு பாடசாலையாக இருக்கலாம், பல்கலைக்கழகம் நாடகங்களை உருவாக்குகின்றன. ஆனா நீங்கள் ஆரம்பத்தில் கூட ஒரே ஒரு முக்கியமான பதத்தை கூறுகிறீங்க. அதாவது நாடகம் என்றால் நாட்டினுடைய அகத்தை பிரதிபலிக்கும். அதாவது நாடகத்தில் சமூக கருத்தும் அன்றைய நாட்டின் நிலவரமும் கூறப்படுவது ஒரு கட்டாயமான ஒரு விடயம். என்னென்றால் அதுதான் மக்களை ஒன்றிக்கும் ஒரு தருணமாக காணப்படுகிறது கூறியது. ஆனால் தற்போதைய காலம் வரை பெரும்பான்மையான நாடகங்கள் எங்களுடைய இதிகாச நாவல்களுடைய கருத்து கணிப்பு, இதிகாச காட்சிகளை உள்ளடக்கியதாகவே மீழ்ச்சியாக உருவாக்கப்பட்டு வருகிறது. அதாவது இன்று இரு நாடகங்களும் காணப்பட்டால் சமூக நாடகங்களும் காணப்படுகின்றன. ஆனால் மேலோங்கியதாக இந்த இதிகாச நாடகங்களை உருவாக்குவது மட்டுமே பிரதானமாக காணப்படுவதற்கான காரணம். நீங்க வடக்கு மாநிலத்தையும் கிழக்கு மாநிலத்தை எடுத்துக்கிட்டு சொல்றீங்கன்னு தெரியாது. என்ன பொறுத்த வரையில கொழும்பை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா இதிகாசங்கள், சரித்திர புராண நாடகங்கள் என்பது ஒரு பூச்சியம், கொஞ்சமா இன்னும் கிடையாது. வெறும் சமூக நாடகங்கள் தான் இருக்கும். சில நேரங்கள்ல இருந்து அப்படி அத்தி பூத்தாட் போல ஒன்று வருமே தவிர அந்த மாதிரி சூழல் இங்கே இருக்கு. இப்போது சிலர் அதனை பயன்படுத்திக் கொள்வதை பற்றி உங்கள் கருத்து? இன்றும் இதிகாச நாடகங்களை நாங்கள் மீள உருவாக்குவது, அதாவது எங்களுடைய கேள்வி எவ்வாறு காணப்படுகின்றன, இதிகாச நாடகங்கள் தற்போது சமூக நாடகங்கள் பார்க்க அதிகமாக காணப்படுகின்றன. இதுல அப்படி நாடகம் நடக்குது, யாழ்ப்பாணத்திலும் நடக்கிறது, மட்டக்களப்பிலையும் நடக்கிறது. ஆனா இதிகாசம் சொல்லி வர்ற போது நாட்டு கூத்துகள் எடுத்துக்கிட்டுனாக்கா அதுகள்ல செய்துட்டு போவாங்களே தவிர சமூக நாடகங்கள்ல வர இன்னொன்னே நீங்க நினைக்கலாம் சொன்னா இந்த நவீன நாடகத்துக்குள்ள இது ஒரு முக்கியமான சங்கதி. நவீன நாடகத்துக்குள்ள கூத்துனுடைய மரபுகளை பூத்துறாங்க, அந்த கூத்துனுடைய தாளக்கட்டுகளை பூத்துறாங்க. அது என்ன செய்யணும் சொன்னா அது அதுக்கு பேர் நவீன நாடகம். கூத்துக்களின் தாளக்கட்டுகளையும் எல்லாத்தையும் இதுகளை பூத்துறதுனால நவீன நாடகம் ஆகிவிட முடியாது. இதன் மூலம் என்ன செய்கிறார்கள் என்றால் கூத்தின் மரபின் தன்மையை இல்லாமலாக்கி
நவீன நாடகத்தின் தன்மையும் இல்லாமக்கி இரண்டும் கெட்ட நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறார். இதை நானும் நண்பர் ஜெய்சங்கர் போன்றவர்களும் தான் இதாகிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற ஆதிக்கின்ற கலைஞர் குழந்தை சண்முகலிங்கம் அவர்கள் சொல்வார்கள், அந்த காலத்திலிருந்து சரித்திர நாடகங்கள் இப்போதும் மேடையேற்ற வேண்டும். அந்த காலத்திலிருந்து போதும், ஆனா அது மேடையேற்றப்பட்டது இல்லை. ஆனா அதற்கு ஒரு நாடக அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று சொல்வதிலே அவரும் நானும் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கிறோம். அத்தோடு இன்று ஒவ்வொரு கலைக்கும் அதனுடைய பிரதேசத்தினுடைய தொடர்பு காணப்படும். அவர்களுடைய அந்த வேறுபாடு, அதாவது எங்களுடைய கலையை நாங்கள் எவ்வாறு வெளிக்காட்டுகின்றோம். இன்று மேலத்திய நாடகங்களுக்கு என்று ஒரு பாணி இருக்கின்றது. அதே சமயத்தில் எங்களுடைய சுதேச நாடகங்களுக்கு என்றும் நிச்சயமாக ஒரு வழிவகையானது. தற்போது மேலத்திய நாடுகளுடைய நாடகங்களுக்கும் எங்களுடைய நாடகங்களுக்கும், அதாவது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற நாடகங்களுக்கும் எவ்வாறான வித்தியாசம் இருக்காங்க? அதாவது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நாடகம் சொல்ற போது நீங்கள் கலாச்சாரம் எதை கருதுகிறீர்கள்? இன்றைய எங்களுடைய சமூக நிலவரங்கள் அதில் கதைக்கப்படலாம். சமூக நிலவரங்களை கதைக்கிற போது வெளிநாட்டுல இருக்கிற நாடகங்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது. நாங்க எங்க சூழல்ல எங்கிட்ட இருக்கிறத சொல்றோம், அவங்க நாட்டு சூழல்ல அவங்க இருக்கிறத சொல்றாங்க. இங்க 100% மக்கள் பாமர மக்களாக இருக்கிறார். அடுத்தது படிப்பிலும் பின்தங்கிய மக்களாக இருக்கிறார். அது நான் குறிப்பாக வடகிழக்கை சொல்லவில்லை, கொழும்பை சுற்றி வர வைத்து சொல்கிறேன். இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் செய்கின்ற நாடகங்கள் எப்படியோ உலக தரத்திற்கு நாங்கள் போக வேண்டுமானால் உலக அடிப்படையில் நாடகம் எந்த வழிக்கு சென்றதோ அந்த வழியை நாங்கள் பின்பற்றி ஆக வேண்டும். இப்போது நடிப்பில் ஸ்டானிஸ்லோவ்ஸ்கியுடைய தியரி தான் எல்லாரும் பின்பற்றுகிறார்கள். ஸ்டானிஸ்லோவ்ஸ்கின்னு சொன்னா இப்ப நாடகம் செய்யறவங்க யாருன்னு கேட்பாங்க, அவருடைய தியரின்னா என்னன்னு கேட்பாங்க, எனக்கு தெரியாது. ஆனா நடிப்புக்கு அந்த தியரி முக்கியம். அப்ப இதெல்லாம் சொல்றது இப்ப அது மட்டும் இல்ல. இப்ப ஒரு வசனம் பேசுறதா இருந்தா கூட அந்த வசனம் பேசுறதுக்கும் ஒரு செல்நெறி இருக்கு, ஒரு தியரி இருக்கு. ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை. தமிழ் சினிமாவா இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி நாடகமா இருந்தாலும் சரி, வாயில சுவிங்கத்தை போட்டு சொதப்பிக்கிட்டு இருக்காங்க வசனம் பேசுறாங்க. இந்த 2வது பஞ்ச் டைலாக் இடையில போட்டுக்கிட்டு அதை பேசிட்டாக்க ஆட்கள்லாம் ஓஹோ மெய் மறந்து நிக்கிறான். ஆனா இதெல்லாம் இந்த செல்நெறிய மீறின இந்த ஏற்பாடுகள் மிகவும் ஒரு பயனுள்ளதான ஒரு நேர்காணலாக இன்றைய நேர்காணல் காணப்பட்டது. அதாவது நாடகத்துறையானது அதற்கான ஒரு வரம்புகளை உடையது. அதாவது இன்றும் எங்களுடைய பாரம்பரியத்தை, அதாவது ஒரு நாடகமானது இன்றும் ஒரு தலை சிறந்த இலக்கியமாக இருப்பதற்கான அதற்கான தனித்துவ பண்புகள் காணப்படுகின்றன. அவை மீறப்படக்கூடாது என்பதையும் அத்தகைய பண்புகளானவை இன்றும் மக்களுக்கு பரவலாக்கப்பட வேண்டும். இன்றும் எங்களுடைய இளைஞர்கள் அதனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்து அரிய கருத்துக்களையும் ஐயா எங்களுடைய பகிர்ந்திருக்கின்றனர். எங்களுடைய இன்றைய நேர்காணலுக்கு உங்களுடைய நேரம் செலவழித்து எங்களுக்காக வருகை தந்த மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றிகளை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான கேள்விகளை கேட்டீர்கள். உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். நன்றி ஐயா.